கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தின் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு கிறிஸ்தவ போதகரை அங்குள்ள மதவெறி பிடித்த கும்பல்கள் மிக கொடூரமாக தாக்கும் அந்த காட்சிகள், அவரோடு சென்ற ஊழியர்களையும் தாக்கும் காட்சிகள், குறிப்பாக அந்த போதகரின் கன்னத்தில் அவர்கள் தாக்கும் அந்த காட்சிகள் வெளியாகி பெரும் வேதனை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா பகுதியிலேயும் ஒரு போதகர் மிக கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த செய்திகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிர்ச்சியாகவும் மிகவும் வேதனையாகவும் உள்ளது. இந்த செய்திகளை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக இதற்காக ஜெபிக்க வேண்டும். எதற்காக அந்த போதகர்கள் தாக்கப்பட்டார்கள், என்ன நடந்துள்ளது என்பதை மிக தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Tańczyło, ale ma. Gaccia breni kasani. Are? நம்முடைய இந்திய தேசத்தின் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மல்கஜ்கிரி என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் அமைந்துள்ள மெடிச்சல் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் இதனுடைய ஊழியத்தை செய்து வரும் கிறிஸ்தவ போதகர் தான் வில்லியம் கேரி. இவர் ஒலிவ் பேப்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ தேவாலயத்தில் இவர் போதகராகவும் செயல்பட்டு வருகிறார். அந்த பகுதியில் இதனுடைய ஊழியத்தை செய்து அவங்கள மக்களுக்கும் ஒரு சில நற்பணிகளை அவர் செய்து வருவதாக செய்திகளை பார்க்க முடிகிறது. இந்த போதகர் தான் இந்த மதவெறியர்களால் தாக்கப்பட்டுள்ளார். எதற்காக தாக்கப்பட்டார் என்று அந்த செய்திகளை பார்க்கும்போது, இந்த போதகரை ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டில் ஒரு ஜெப குடிகை வைக்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி அழைத்துள்ளார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சர்ச்சுக்கு போற மக்களுக்கு தெரியும், திருச்சபையை சார்ந்து ஒரு சில வீடுகளில் வாரந்தோறும் ஜெப கூடுகை நடைபெறும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீடுகளில் நடக்கும். சில இடங்களில் மாதத்திற்கு ஒரு முறை ஜெப கூடுகைகள் நடக்கும். அங்கே போய் அவர்கள் யாரையுமே தொந்தரவு செய்வதில்லை. அந்த வீட்டிற்கு சென்று அங்கு பாடல்களை பாடி ஜெபித்து விட்டு ஒரு மெசேஜையும் கேட்டுவிட்டு அவங்க வருவாங்க. இது வழக்கமாக எல்லா இடத்திலும் நடைபெறுகிற ஒரு காரியம்தான். இதே போன்றுதான் ஒரு சகோதரி இந்த போதகரையும் நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு ஒரு ஜெப கூடுகை நடத்துவதற்காக வர வேண்டும் என்று அழைத்துள்ளார்கள். இந்த அழைப்பை ஏற்ற போதகர் அவர் மட்டுமல்லாது அவரோடு ஒரு சில உடன் ஊழியர்களையும் அழைத்து சென்றுள்ளார். மேலும் சர்ச்சில் உள்ள பொருட்கள், அந்த வெளி கூட்டங்கள் நடத்துவதற்கான ஸ்பீக்கர், மைக், இது போன்ற உபயோக பொருட்கள் இவை எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார்கள். அங்கு சென்று இவர்கள் அந்த ஜெப கூடுகையை ஆரம்பிப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் இவ்வாறு இந்த வீட்டில் ஜெப கூடுகை நடைபெறப் போகிறது என்ற செய்தியை கேட்ட அந்த சகோதரியின் உறவினர்கள் மற்றும் அங்குள்ள மதவெறி பிடித்த ஒரு சில நபர்கள் இவர்கள் உடனடியாக அந்த சகோதரியின் வீட்டிற்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் செய்கிறார்கள். அந்த சகோதரியும், இங்கு யாரையும் நாங்கள் இடையூறுபடுத்தல, எங்கள் வீட்டில் ஒரு சிறிய ஜெப கூடுகை, நான் எனக்கு அறிந்தவர்களை கூப்பிட்டு இங்கே ஒரு ஜெப கூடுகை நடத்துகிறேன், இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் சொன்னாலும் இந்த நபர்கள் கேட்காமல் அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மேலும் அந்த வீட்டில் இருந்த போதகர் மற்றும் அந்த உடன் ஊழியரை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்து வந்து மிக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் அந்த போதகரின் கன்னத்தில் மிக கடுமையாக தாக்கி உள்ளார்கள். அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. மிகவும் வேதனையாக உள்ளது. Tańczyło, ale ma. Gaccia breni kasani. Are? அந்த போதகர் மற்றும் உடன் ஊழியர்களை தாக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை மிக கடுமையாக சேதப்படுத்தி உள்ளனர். மேலும் அந்த சகோதரின் வீட்டில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அராஜகத்தில் இந்த மதவெறி பிடித்த கும்பல்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். நம்முடைய தேசத்தில் நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள்
போதகர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், அராஜகங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த செய்திகளை பார்க்கிற நாம் எல்லாரும் இந்த செய்திகளை சாதாரணமாக கடந்து செல்லாமல் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. போதகரின் பெயர் வில்லியம் கேரி. இந்த போதகருக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இதே போன்ற ஒரு சம்பவம் மகாராஷ்டிரா பகுதியில் நடந்துள்ளது. அந்த செய்தியும் மிகவும் வேதனை அளிக்கிறது. அது என்ன செய்தி என்றால், இதே போன்று மகாராஷ்டிரா பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரும் பிரகாஷ் என்ற ஒரு போதகர், இவர் அந்த பகுதியில் ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஜெபிக்க வருமாறு அந்த குடும்பத்தின் நபர்களால் அழைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு உடல்நிலை சரியில்லாத ஒரு நபருக்கு ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளார். அந்த அழைப்பையும் ஏற்று அந்த போதகர் அந்த நபருக்காக ஜெபிப்பதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வெளியேறின ஒரு சில நிமிடங்களில் ஒரு மதவெறி பிடித்த கும்பல் அந்த போதகரை சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவரை மிக கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இதில் அந்த போதகருக்கு மிகப்பெரிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டிருப்பதான அந்த செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் போதகரை மிக கடுமையான தாக்கின அந்த மதவெறி கும்பல்கள் அந்த போதகர் ஆராதனை நடத்தி வந்த ஒரு சர்ச்சு ஹால், ஒரு சிறிய அளவிலான ஒரு இடம், அந்த இடத்திற்கு வந்த அந்த நபர்கள் அதனை முற்றிலுமாக இடித்து தகர்த்து போட்ட அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த காட்சிகளை, அந்த புகைப்படங்களை பார்ப்பதற்கே மிகவும் வேதனையாக இருந்தது. இந்த இரண்டு சம்பவத்தின் செய்திகளும், குறிப்பாக இரண்டு போதகர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ள இந்த செய்திகள் நம்மை மிகப்பெரிய அளவில் வேதனையடைய செய்கிறது. இந்த செய்திகளை பார்க்கிற மக்கள் நாம் ஏதோ ஒரு செய்தியை சாதாரணமாக பார்த்து செல்கிறோம் என்று கடந்து செல்லாமல் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்காக மட்டுமே நாம் இந்த செய்திகளை வெளியிடுகிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட செய்திகள் அநேக மீடியாக்களில் வருவதில்லை. கிறிஸ்தவர்கள் வட மாநிலங்களில் நம்முடைய சொந்தங்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காகவே இந்த செய்திகளை நாம் வெளியிடுகிறோம். கண்டிப்பாக ஜெபிப்போம். நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் பெருகிக் கொண்டே வருகிறது. கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இந்த நிலைமைகள் நம் தேசத்திற்கு இது நல்லதல்ல. கண்டிப்பாக ஜெபிப்போம். வட மாநிலங்களில் ஊழியம் செய்யும் தேவ ஊழியர்கள், போதகர்கள், மிஷனரிகள், சுவிசேஷகர்கள், இவர்கள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக தினமும் நம்முடைய ஜெபங்களில் நாம் நினைவு கூறுவோம். இந்த செய்தியை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை அறிந்து பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.